அதிமுக, பாமக கட்சிகளை கபளீகரம் செய்வதே அமித்ஷாவின் ஒற்றை இலக்கு என திமுகவின் ஆர்.எஸ். பாரதி கூறியதை டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கொள்வோம் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். வரும் சட்டசபை தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என அமித்ஷா சரியாகவே சொல்லியிருக்கிறார். எந்த கட்சியையும் குறை சொல்லும் நேரம் இதுவல்ல. வரும் வியாழக்கிழமை நல்ல செய்தி வரும். பாமகவில் உள்ள குறைகளை சரி செய்தால்தான் தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்றும் டாக்டர் ராமதாஸ் பேசியுள்ளார். எங்கள் அரசியல் பயணம் வேகமாக தொடர்கிறது. பாஜகவில் இருந்து கூட்டணி பேச்சுக்கு எங்களுக்கு எந்த அழைப்பும் வரவில்லை. அதிமுக கூட்டணியில் இல்லை என்று நாங்கள் எங்கும் சொல்லவில்லை என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். அத்துடன் திமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட இரங்கல் தீர்மானத்திற்கு நன்றி சொன்னோம். இது அரசியல் நாகரீகம். எந்த கட்சியாக இருந்தாலும் பிறந்த நாள் வாழ்த்து சொல்வது, அதற்கு நன்றி சொல்வது அரசியல் மாண்பு. அதைத்தான் நாங்கள் செய்தோம். இதனால் கூட்டணி மாறுமோ, அதே கூட்டணி தொடருமா என்ற கற்பனை தேவையில்லை என்றும் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். அதிமுக, பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ் போன்ற ஒரே கருத்துள்ள கட்சிகளுடன் பலமான கூட்டணி அமைந்துள்ளது. எங்களது நோக்கம் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம். அதற்காக ஒரே கருத்துடைய பழைய கட்சிகள், புதிய கட்சிகள் எங்கள் கூட்டணியில் இணைந்து ஆட்சி மாற்றத்திற்கு அடித்தளமிட வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் கூறியுள்ளார். கல்வியில் சாதனை படைத்த மாணவ மாணவியரை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பாராட்டியதை வாழ்த்தாமல் விமர்சனம் செய்து தவறான அரசியலாக்க முயற்சிக்க கூடாது. கோவில் விழாக்களில் கூட்டம் சேருவதை IPL வெற்றி கொண்டாட்டத்துடன் ஒப்பிட்டு அமைச்சர் மனோ தங்கராஜ் பேசியுள்ளார். பொறுப்புள்ள அமைச்சரே இப்படி பேசுவது அநாகரிகம். இதேபோன்று மசூதி, சர்ச்சில் கூட்டம் சேருவதையும் ஒப்பிட்டு பேசுவாரா? தமிழகத்தில் ஆளும் கட்சிக்கு எதிரான அலை வீச தொடங்கியுள்ளது. மக்களை ஏமாற்றுவது திமுகவுக்கு கைவந்த கலை. அப்படித்தான் மகளிர் உரிமை திட்டத்தில் பயனாளிகளை இணைக்க மீண்டும் முகாம் நடத்துகின்றனர் என்றும் ஜி.கே. வாசன் பேசியுள்ளார். தமிழகத்தில் அதிமுக தலைமையில்தான் கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது. விரைவில் இந்த கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் இணையும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணி 200 இடங்களில் வெல்லும் என செல்லும் இடங்களில் எல்லாம் முதலமைச்சர் பேசி வருகிறார். அது நடக்கவே நடக்காது. முதலமைச்சர் பகல் கனவு காண்கிறார். வரும் 2026 சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும். நான் முதலமைச்சராக இருந்தபோது 6 புதிய மாவட்டங்களை உருவாக்கினோம். திமுக ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் கடந்தும் ஒரு புதிய மாவட்டம் கூட உருவாக்கப்படவில்லை. அதிமுக ஆட்சியில் ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தோம். திமுக ஆட்சியில் எதுவும் செய்யவில்லை. கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களுக்கு திமுக அரசு ஸ்டிக்கர் ஒட்டி வருகிறது. அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட குடிமராமத்து திட்டம், அம்மா மினி கிளினிக் போன்ற அற்புதமான திட்டங்களை திமுக அரசு முடக்கிவிட்டது. மக்களை பற்றி கவலைப்படாமல் தன் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதே முதலமைச்சர் ஸ்டாலினின் நோக்கம் என்றும், கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, அடுத்து இன்பநிதி பதவிக்கு வர வேண்டும் என்பதே ஸ்டாலினின் குறிக்கோள். வாக்களித்த மக்களை பற்றி கவலைப்படாமல் வீட்டு மக்களை பற்றி கவலைப்படும் முதலமைச்சர் தான் ஸ்டாலின் என்றும், திமுகவை சேர்ந்த காந்தி செல்வன் மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருந்தபோதுதான் நீட் கொண்டு வரப்பட்டது. நீட் தேர்வு ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அதிமுகவின் நிலைப்பாடு என்றும் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார். வைகாசி மாத பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலையில் கிரிவலம் வர உகந்த நேரம் குறித்து அருணாச்சலேஸ்வரர் கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. வைகாசி மாத பௌர்ணமி ஜூன் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 12:27 தொடங்கி புதன்கிழமை ஜூன் 11ஆம் தேதி பிற்பகல் 1:53 முடிகிறது. இந்த நேரத்தில் பக்தர்கள் கிரிவலம் வரலாம் என்று அருணாச்சலேஸ்வரர் கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கிருஷ்ணகிரி, தருமபுரி உட்பட 9 மாவட்டங்களுக்கு நாளை கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் மீன்வள திட்டத்தின் கீழ் மானிய விலையில் 50 விசைப்படகுகள் வழங்கும் திட்டத்தை மீன்வளத்துறை அதிகாரிகள் செயல்படுத்த மறுக்கின்றனர் என்று மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா எனப்படும் பிரதம மந்திரி மீன்வள திட்டத்தின் கீழ் தமிழக மீனவர்களுக்கு மானிய விலையில் 50 விசைப்படகுகள் வழங்கும் திட்டத்தை மத்திய அரசு அறிவித்தது. ஒரு விசைப்படகிற்கு 1.20 கோடி ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டு அரசு சார்பில் 60% மானியம் வழங்கப்படும்.
பயனாளிகள் 40% செலுத்த வேண்டும். இதற்கான விண்ணப்பங்களை முறையாக பெற்று சமர்ப்பிக்கும்படி தமிழக அரசிடம் மத்திய அரசு தெரிவித்திருந்தது. ஆனால் இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க பல புதிய விதிமுறைகளை அறிவித்து தமிழக மீன்வளத்துறை அதிகாரிகள் விண்ணப்பங்களை நிராகரிப்பதாக கூறியுள்ளனர். அதனால் திட்டத்தை தமிழகத்தில் செயல்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக மீனவர்கள் புகார் கூறியுள்ளனர். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி எதையும் தங்களிடம் நேரடியாக கடிதம் மூலம் கேட்டால் மட்டுமே அதற்கு உரிய பதிலளிக்க முடியும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 2024 மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக மோசடி செய்ததாகவும் அடுத்து வரும் பீகார் தேர்தலிலும் அக்கட்சி சூதாட்டத்தை அரங்கேற்றும் என்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது.